ஐயோ மாட்டுக்கு படம் சொல்லிட்டு வரா. பரவாயில்ல அந்த ஊசியா? சரி போட்டலாம். பெரிய ஊசியா தூக்கி மேலே அடிச்சோன்னா தண்ணி வந்துருமா? பார்ப்போம், நீங்கள் அடிச்சு பார்ப்போம். ஊசி கசாயம் ஊசி பயங்கரமா வரல, அடிச்சுக்கணும்ல, அடிச்சு பார்ப்போம். என்னங்க தண்ணி இன்னும் வரல? உங்களுக்கு ஏதாவது பெயிண்ட் கம்பெனி தெரியுமா? வெளியே ஃபுல்லா அழுக்கா இருக்குல்ல, பெயிண்ட் அடிச்சா சரியா வந்துடும். என்ன பெயிண்ட் அடிச்சோமா? நிப்பான் பெயிண்டா? நிப்பான் போடுங்க. தண்ணியே வரல, என்ன பிரச்சனையா இருக்கும்? தண்ணி ஆழமா போச்சு. தண்ணியே வரலங்க, எப்படி ஆழமா போகும்? மோட்டர் போட்டு விடணுமா? அடிப்படை எங்க மோட்டர் போட்டு விடுங்க. சுவிட்ச் எங்க இருக்கு? சுவிட்ச் இங்க இருக்கா? இல்லைங்க சுவிட்ச். இருங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு, அவர் போன் அடிச்சா தெரிஞ்சிடும். போன் அடிச்சு பெயிண்டும் காலி, பெயிண்ட் அடிச்சாச்சு. வெளியே நல்லா பல நல்லா மின்னுது, சூப்பரா இருக்கு. அப்படியா? பெயிண்ட் அடிச்சாச்சு, நல்லா பெயிண்ட் ஃபுல்லா அடிச்சாச்சு. இப்ப தண்ணி வரணும், அடிச்சு பார்ப்போம். முடியல, இப்பவும் தண்ணி வரல. இது ஒப்பே நமக்கு இதெல்லாம் முடியலங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஜினியர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். அப்படியா? இங்க ஒண்ணு இருக்கான். என்ன இருக்கு? ஒண்ணு இருக்கு. என்ன இருக்கு? ஒண்ணு இருக்கு. அது இருந்துச்சுன்னா எல்லாம் முடிஞ்சிருமா? இந்த என்னது அடிப்பம்பு தானே? இந்த புக்கு பத்தின இந்த அடிப்பம்பு எப்படி ஒர்க் ஆகும், என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதுல ஒரு புக்கு எழுதியிருக்கான். அந்த புக்கை எடுத்து படிச்சு இதை சரி பண்ணிட்டோம்னா தண்ணி வந்துடும், நமக்கு உயிர் வந்துடும். புதுசு எத்தனை ரூபா? ஏங்க 4 ரூபா தாங்க, எட்டுக்கோங்க. அந்த பைப்பு எனக்கு இந்த பைப்பு வேண்டாம், 4 ரூபாய்க்கு வித்துருவேன். வச்சுக்கிறீங்களா? வேணாமா? நான் அந்த புக்கு படிச்சு இன்னைக்கு நைட்டு வீடியோ படிச்சாவது அதை சரி பண்ணியே ஆகணும். நான் புக்கே படிச்சேன். படிச்சிங்களா? இல்லையா? சரி ஓகே சரி. அந்த நட்டு லூஸ் ஆடுறது, நட்டை உடைச்சிடலாம், விடுங்க. அவ்வளோதான். என்ன சொல்றாங்கன்னா மொத்தமா கலத்திட வேண்டியதான். பாட்டா கலத்திட்டு உள்ள என்ன இருக்குன்னு பிரிச்சு பார்த்துட வேண்டியதான். உள்ள என்னென்ன பிரச்சனை இருக்கு? என்னமா அடைச்சு கிடக்கு? உயிர் வந்துருமா? இன்னைக்கு தண்ணி வந்துடும். அப்படி மாட்டணும்ல. மாட்டு எடுக்க ஹெல்ப் ஆள் யாரும் வரதில்லை. வாங்க, ஒரு ஆள் வாங்க, எல்லாரும் ஒரு ஆள் இருங்க. அப்படி ரொம்ப தூரம் நீ வாங்கலாம். விட்டுருங்க. என்னங்க விட்டு வெயிட் பண்ண வேண்டாம், மாட்டுங்க. படிக்கணும், தண்ணி வந்துடும். எப்படி புக்கை படிச்சாச்சு, தண்ணி வந்துடும். உட்காருங்க. எனக்கு தாகம் போயிருச்சுங்க. எனக்கு அது போதும்.
ஓகேங்களா? இது அடிப்பம்பை சரி பண்ணி 4 ரூபா வாங்கிட்டு போறீங்களா? வச்சுக்கோங்க. என்ன விஷயம்னா கவனம் வைக்கணும். அடிப்பம்பு இருக்கா? ஃபர்ஸ்ட் யார் இருந்தா? டாக்டர் என்ன பண்ணாரு? போட்டோம் வந்துச்சா? ரெண்டாவது யார் இருந்தா? நிப்பான் பெயிண்ட் கம்பெனிக்கு போன் அடிச்சு அட்வான்ஸ் 1000 ரூபாய் கொடுத்து அடிச்சு பார்த்தோம், வரல. அடுத்த யார் வந்தா? இன்ஜினியர். ஏன் இன்ஜினியர் ஒரு புக்கு சொன்னாரு, படிக்கும்போது மட்டும் ஏன் ஒர்க் ஆச்சு? ஏன்னா இந்த பொருளை உருவாக்குனது யாரு? இன்ஜினியர். அதே போலதான் நம்ம எல்லாத்தையுமே கவனமா கேளுங்க, பாருங்க, நம்ம எல்லாத்தையுமே உருவாக்குனது கடவுள். நம்மளை யார் உருவாக்குனா? கடவுள் நம்மளை எல்லாரும் உருவாக்குனார்ல. அவர் நம்ம எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்னு எல்லாத்தையுமே செய்துக்கு ஒன்று வச்சிருக்கிறாரு. ஓகேங்களா? ஒரு புத்தகம் ஒன்று வச்சிருக்கிறாரு. அந்த புத்தகத்தை படித்து நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி நம்ம கற்றுக்கிட்டோம்னா இந்த உலகத்தில் வாழலாம். இல்லைன்னா ஸ்கூல் போகும்போது டீச்சரை தேவையில்லாம திட்டுவோம், புக்கு நோட்டில் கிறுக்குவோம், அப்புறம் பேனா பென்சிலை திருடுவோம், பக்கத்து வீட்டில் போய் சண்டை எழுப்போம், அதுக்கப்புறம் நோட்டு புக்கில் ஏமாற்றி வச்சுக்கிடுவோம். இதெல்லாம் எப்படி வருது? நம்ம தேவையில்லாத விஷயம், தேவையில்லாத காரியங்கள் நமக்குள்ளே வச்சுக்கிடுவோம். அப்படி தானே? அப்போ இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா ஒரு பொருளை உருவாக்குன ஒரு நபருக்கு தான் எப்படி இருக்கணும்னு தெரியும். அப்படி தானே? அதே போல தான் நம்மளாம் உருவாக்குன யாரு? ஏசுசாமி. ஏசுசாமி கிட்ட நம்மளை எல்லாத்தையும் உருவாக்கியிருக்காரு. நமக்கு என்ன தேவைங்கிறத அவர்கிட்ட கேட்டுக்கிட்டோம்னா நம்ம சரி பண்ணிக்கலாம். நம்ம எப்படி இருக்கணும், என்ன வேலை பார்க்கணும், எப்படி படிக்கணும். யாரா இருக்குன்னு கெஸ் பண்றீங்க? சும்மா கண்டுபிடிங்க. யாரு? அவங்க நமக்கு மத்தவங்க எல்லாம் அவங்கவங்க சூப்பர் படி யாரும் இல்லையே, தோஸ்துனா அவரை போல யாரும் இல்லையே. சூப்பர் படி யாரும் இல்லையே, தோஸ்துனா அவரை போல யாரும் இல்லையே. அவர் பேட்மேனை காட்டினோம் சூப்பர் ஹீரோனா, அந்த ஸ்பைடர்மேனை காட்டினோம் வேற லெவல் தான். அவர் பேட்மேன்
மதியானம் லஞ்சுக்கு தான் வெள்ளடிக்கும் படிச்ச வசனங்களை நன்றாக ரசிப்போம் சாயங்காலம் வீட்டுக்கு தான் வெள்ளடிக்கும் நம்ம பரவாத வீட்டுக்காக துதிப்போம் துதிப்போம் கூடுக்குள்ள டிங் 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 வெள்ளடிக்கும் டிங் மனசுக்குள்ள கடப்பட சில கிடைக்குதுமே ஸ்கூலுக்குள்ள டிங் 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 வெள்ளடிக்கும் டிங் மனசுக்குள்ள கடப்பட சில கிடைக்குதுமே ஸ்கூலுக்குள்ள டிங் 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 வெள்ளடிக்கும் டிங் மனசுக்குள்ள கடப்பட சில கிடைக்குதுமே இயேசுவை போல் சூப்பர் படி யாரும் இல்லையே தோஸ்தனா அவரை போல யாரும் இல்லையே இயேசுவை போல் சூப்பர் படி யாரும் இல்லையே தோஸ்தனா அவரை போல யாரும் இல்லையே அவர் பேட்மேனை காட்டிலும் சூப்பர் ஹீரோ தான் அந்த ஸ்பைடர்மேனை காட்டிலும் வேற லெவல் தான் அவர் பேட்மேனை காட்டிலும் சூப்பர் ஹீரோ தான் அந்த ஸ்பைடர்மேனை காட்டிலும் வேற லெவல் தான் இயேசுவை போல் சூப்பர் படி யாரும் இல்லையே தோஸ்தனா அவரை போல யாரும் இல்லையே வலிமை என்பது எனக்கு இல்லையே இயேசு என்னைத் தான் மறக்கவில்லையே வலிமை என்பது எனக்கு இல்லையே இயேசு என்னைத் தான் மறக்கவில்லையே मेरा यीशु அவரை வஸ்து என்னோட கெத்து मेरा यीशु அவரை வஸ்து என்னோட கெத்து காலையில கையெழுத்து வெள்ளடிக்கும் அந்த நாளுக்காக இயேசுவிடம் ஜெபிப்போம் பைக்குக்காக எதையும் வெள்ளடிக்கும் எங்க சாட்சிகளை